ஹாய். இந்த ஹாய்ன்றதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி உள்ள கொண்டு போகலாம் அப்படிங்கிறத மாத்திரம் எனக்கு யாராவது கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 14,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் வந்து நான் எப்படி கூப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு ஒயர்லெஸ் மைக் தான். இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மைக்கு. இதோட யூசர் ரிவ்யூ பார்த்துருவோம் அப்படின்றக்காக வேண்டி இதை எடுத்துக்கிறேன். இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரனாரோ P12ங்கிறது தான் இதோடைய மாடல். இப்போ நம்ம இது வந்து உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அந்த அன்பாக்சிங்கை முடிச்சுட்டு இதை நான் எப்படி யூஸ் பண்றேன், உங்களுக்கு வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியரா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ள ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு கேஸ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இல்லை நிறைய ப்ராடக்ட் இருக்கும். நான் இதில் கொஞ்சம் தான் வச்சிருக்கிறேன். மீதியை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா தொலைச்சிட்டேன். வேற ஒன்றும் கிடையாது. நான் ரீசெண்டாக இப்போ வந்து பல்லாவரம் வந்துருக்கையில் ஐஃபோனுடைய கேபிள் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் நான் வந்து இங்கேருந்து பல்லாவரம் வரேன் அப்படின்னா ட்ரெயினில் தான் வருவேன். நான் ட்ரெயினில் வந்து பல்லாவரம் இறங்கி அங்கே தான் இது எல்லாமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அதாவது நான் கேமரா வந்து ஒவ்வொன்றையும் நான் மாட்டிக்கிட்டேன். அப்படி மாட்டும்போது இதோடைய கேபிள் எல்லாம் ஐஃபோனுடைய கேபிள், அதாவது டைப் சி டு லைட்னிங் கேபிள், இந்த மாதிரி ஒரு கேபிள் இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டேன். இது உள்ள இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் சி டு டைப் சி ஒரு கேபிள் ஒன்று, அப்புறம் டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ் கேபிள் ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டு டைப் சி, அதாவது ரெண்டு மைக்கையுமே ஒட்டுக்கா ஒரே நேரத்தில் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக வேண்டி, கேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒட்டுக்கா சார்ஜ் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம் தனியாகவே. இது பார்த்தீங்கன்னா டிஆர்ஆர்எஸ் அப்படின்ற கேபிள் தான் ரெண்டுமே. இது வந்து நம்ம இந்த ரிசீவர்லேருந்து எடுக்கிறதுக்காக வேண்டி. இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்டு விண்ட்ஷீல்டு இருக்கும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒயர்லெஸ் மைக் இருக்கு இல்லையா, அதில் ரெண்டுலேயுமே நம்ம இந்த விண்ட்ஷீல்டு போட்டுக்கலாம். ஆனால் நான் பெரும்பாலும் இதை போடுறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விண்ட்ஷீல்டில் வந்து நம்ம ட்ரெஸ் வரசும் போது அதுவே ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணுது. அதனால நான் இதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அடுத்து கேஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் கேஸ் நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இதில் சார்ஜர் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து சார்ஜர் பாயிண்ட் காட்டும். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது இந்த கேஸில் அப்படிங்கிறத காட்டும். அது போக இந்த ரிசீவரை பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு டிஸ்பிளேயோட இருக்கும். இந்த ரிசீவரில் மாத்திரம் டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டு டிரான்ஸ்மிட்டர். இந்த ரிசீவரை பொறுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து எவ்வளோ தூரம் நம்ம கொடுக்குற வாய்ஸ் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத அந்த லெவல் காட்டிட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி இருக்கிறோமா, எக்கோ ஆன் பண்ணி இருக்கிறோமா, இந்த டிரான்ஸ்மிட்டரோடைய சார்ஜர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற 3 ஆப்ஷனையுமே இதில் காட்டும். இன்னொரு விஷயம், மேலே வந்து ஒரு டவர் மாதிரி ஒன்று காட்டும். அதாவது மொபைலில் டவர் சிக்னல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி 1, 2ன்னு போட்டிருக்கும். இந்த ரிசீவரும் இந்த டிரான்ஸ்மிட்டரும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த ஆடியோவுக்கும் இந்த ஆடியோவுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மைக் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை நான் எதுக்காக இந்த மைக்கை வாங்கியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பெரும்பாலும் வந்து எப்பயுமே ஒரு ஃபோனு இல்லை ஒரு கேமரா இந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன். அப்போ இந்த ஒரே மைக்கை வச்சு நம்ம எப்படி 2 ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க.
இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும். இந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத லைவாக கேட்குறக்கான ஹெட்ஃபோன் ஜாக் தான். இது கூடவே 2 ஹெட்ஃபோன்லாம் வந்தது. நான் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதுபோக இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. டைரெக்டாக நீங்கள் அதை சார்ஜும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதில் டைப் சியை போட்டு ஃபோனில் டைப் சியை போட்டிங்க அப்படின்னா இதை வந்து டைரெக்டாக அதில் மைக்காகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிசீவர் கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசீவர் கண்டிப்பாக தேவை கிடையாது. 2 டிரான்ஸ்மீட்டர் இருந்தாலே போதும். 2 டிரான்ஸ்மீட்டருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். அப்படி பேர் ஆகும்போது ரிசீவர் இல்லாமையே இப்போ நான் இதில் என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து இந்த டிரான்ஸ்மீட்டர் இருக்கு இல்லையா, இதில் ஹெட்ஃபோனை போட்டோன்னா கேட்க ஆரம்பிக்கும். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து இது டிஆர்ஆர் கேபிளை வந்து இதில் போட்டேன்னு வைங்களேன். இதில் வந்து ஓகே, இப்போ இதை வந்து நான் கேமராவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது எப்படி பிரதர் நீங்கள் வந்து டிரான்ஸ்மீட்டரை வச்சு கேமராவில் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த டிரான்ஸ்மீட்டரில் வந்து இதில் நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறேனோ அது வந்து இதில் கேட்கும். அந்த ரீசனுக்காக வேண்டியதான். இதில் நம்ம ஆன் பண்ணிட்டு இதை மியூட்டில் மட்டும் போட்டோம்னா போதும். நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இதையவே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா இதில் நான் டிஎஸ்எல்ஆரில் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டுமே நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற இந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா டிஎஸ்எல்ஆரில் எடுத்து இதிலேருந்து நான் அதுக்கு வந்து டிரான்ஸ்மீட்டரு தான் கொடுத்துருக்கிறேன்னு வழியாக ரிசீவரை கொடுக்கல. அப்போ ரிசீவர் கொடுக்காம கேமராவில் வந்து நீங்கள் பேசுகிற ஆடியோ கரெக்டாக இருக்குமா, எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதுக்கான காரணம் தான் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 டிரான்ஸ்மீட்டரு, ஒரு ரிசீவர். ரிசீவரில் இப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாலுமே டிரான்ஸ்மீட்டரை வச்சுமே நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக வேண்டி தான் இந்த மைக் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் எனக்கு ஆரம்பத்தில் அவ்வளவா தெரியாது. நான் தெரியாமையே தான் எல்லாமே வாங்கிட்டேன். நான் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இதில் எவ்வளோ ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். நான் யூஸ் பண்ண தான் இது அத்தனையுமே கற்றுக்கிட்டேன். இப்போ நம்ம பெரும்பாலும் நான் வெளியே போகிறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆடியோ தெரியும். அதாவது ஃபுல்லாக வந்து நாய்ஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கல, நான் நாய்ஸ் வந்து ஆனில் வச்சுக்கிறேன். இப்படி இருக்கிற ஆடியோவை இப்போ டைரெக்டாக நம்ம வந்து ஒரு நாய்ஸ் பட்டன் அமுத்துறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த சவுண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைக் வந்து அவுட்டோருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. அவுட்டோருக்கு இது ஓகே தான். ஏன்னா இதோடைய ப்ரைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வாங்கையில் 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த 5000 ரூபாய்க்கு இதோடைய ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து அதில் டிரான்ஸ்மீட்டர் போட்டு தான் வந்து டிஎஸ்எல்ஆரில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்மீட்டர் இல்லாமல் ரிசீவரை மாத்திரம் போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குன்றதுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு இருக்கலே நான் டிரான்ஸ்மீட்டர் தான் போட்டிருக்கிறேன். ஒரு மைக்கு வந்து நான் வந்து சட்டையில் போட்டிருக்கிறேன். இப்போ தெரியுது உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு. தேவையே இல்லை. ரிசீவர் வந்து நமக்கு தேவை இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியமே இல்லை. நான் ஒரு மொபைல்லேயே வீடியோ எடுப்பேன். அது போக இன்ஸ்டாலையுமே நான் வீடியோ எடுப்பேன். இன்ஸ்டாவில் வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவேன். டிரான்ஸ்மீட்டரை தூக்கி அதுக்கு மைக்காக போட்டு அதை வந்து நான் மியூட்டில் மட்டும் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஆள்லேயே தான் நான் வந்து கேமராவே ஹேண்டில் பண்ணுவேன். அதே போல் இது மொபைலே ஹேண்டில் பண்ணிப்பேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதனால தான் இப்போ நமக்கு டிஎஸ்எல்ஆரில் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஸோ நான் அதையுமே வந்து உங்களுக்கு ஒரு யூசர் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். அதுபோக இன்ஸ்டாகிராமையுமே வந்து நீங்கள் மைக் எப்படி யூஸ் பண்ணணும், மைக் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணலாம், மைக் இல்லாமல் அதில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குதா அப்படிங்கிறது அத்தனையுமே நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அதுபோக அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து எஃபர்ட் போட்டு தான் எடுக்கிறேன். அதுக்காக வேண்டியதாக சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. தேங்க்யூ. நான் அதே போல் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி இந்த வீடியோவை நான் வந்து எப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே நான் ரீப்ளை கொடுப்பேன். எந்த கமெண்ட்டுக்குமே இது வரைக்கும் நான் ரீப்ளை கொடுக்காம இருக்கேன்.